புதுச்சேரி அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்துவிற்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து கேக் வெட்டி விழாவை சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், ரவிக்குமார், மோகன்தாஸ், நாராயணசாமி, அழகு என்கின்ற அழகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மணக்குள விநாயகர் கோவில் மற்றும் லாஸ்பேட்டை அய்யனாரப்பன் திருக்கோவிலில் அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். மேலும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் சார்பில் தையல் மற்றும் கணினி பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் லாஸ்பேட்டை தொகுதி பொதுமக்களுக்காக அறுசுவை மதிய விருந்து வழங்கப்பட்டு பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஜிப்மரில் உள்ள 64 MBBS இடங்களை முழுமையாக புதுச்சேரி பூர்வக்குடி மாணவர்களுக்கே ஒதுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் செயல்பட்டு வரும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 243 MBBS இடங்கள் உள்ளன. இதில் புதுச்சேரி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 64 இடங்கள் முழுமையாக பூர்வக்குடி மாணவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய பேரியக்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அளிக்கப்பட்ட மனுவில் 5 ஆண்டு குடியிருப்பு சான்றிதழின் அடிப்படையில் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரி மாணவர்களுக்கான இடங்களை பெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு புதுச்சேரியில் குடியேறியவர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டின் கீழ் குடியிருப்பு சான்றிதழ் வழங்கப்படக்கூடாது என்றும் ஜிப்மரில் புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 64 MBBS இடங்களிலும் மாநில இட ஒதுக்கீட்டு கொள்கையை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை மனுவை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி செயலாளர் வேலுசாமி தலைமையில் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் முதல்வர் ரங்கசாமியிடம் நேரில் வழங்கினர். டெல்லியில் பிரதமர் இல்லம் அருகே நடைபெற்ற ராகுல் காந்தியின் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் பாஜகவினர் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாருக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக டெல்லியில் பிரதமர் இல்லம் அருகே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் காமராஜர் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் சபாநாயகர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு ராகுல் காந்திக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து ராகுல் காந்தியின் இடம்பெற்றிருந்த போஸ்டர்களை கிழித்து தரையில் போட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அப்போது போஸ்டர்களை அப்புறப்படுத்த போலீசார் முயன்ற போது பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பின்னர் போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததை அடுத்து ஆர்ப்பாட்டம் நிறைவு பெற்றது. புதுச்சேரி அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்து அவரது பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தனது குடும்பத்துடன் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார். அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்த நாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அவரது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்து தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை பூற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 76வது பிறந்தநாள் விழாவை மங்களம் தொகுதியில் சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில முதலமைச்சரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவருமான ரங்கசாமியின் 76வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் மேற்கு மாவட்ட மங்களம் தொகுதி சார்பில் வில்லியனூரில் நடைபெற்றது. முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஏற்பாடு செய்திருந்த இந்த கூட்டம் வில்லியனூர் சுந்தரலட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும்
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான NSG ஜெயபால் தலைமை தாங்கினார். வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், அறுசுவை அன்னதானம், இலவச மருத்துவ முகாம் உள்ளிட்ட சமூக நல பணிகளை நடத்துவது என பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. மேலும் மங்களம் தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர் கருத்துக்கள் கேட்கப்பட்டதுடன் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில பிரதிநிதி பழனிவேல், முன்னாள் வாரிய தலைவர் ரேவதி பர்குணன், மாநில பிரதிநிதிகள் ABC சங்கர், செல்வம் என்ற சுப்புராயலு, கண்ணபிரான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அமைச்சர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை ஐயனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை அருள்மிகு ஐயனாரப்பன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இந்த சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு தனது நலன் மற்றும் மக்கள் நலன் வேண்டி சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டார். பின்னர் ஆலய வளாகத்தில் கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அமைச்சர் VP சிவக்கொழுந்துவிற்கு பொன்னாடை அணிவித்தும் மலர் மாலை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் உள்ளிட்ட அறக்கட்டளை நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பூரணங்குப்பம் பாலமுனி நகரில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மணவெளி சட்டமன்ற தொகுதி பூரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பாலமுனி நகரில் விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் ஜீவிகா விஷன் திட்டத்தின் மூலம் பூரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பால்முனி நகரில் ரூபாய் 5,81,000 திட்ட மதிப்பீட்டில் செம்மண் சாலை அமைக்கும் பணியை துவங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து 125 நாள் வேலை திட்டத்தின் மூலம் செம்மண் சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலக உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன், திட்ட ஊழியர் ஹரிராம் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி சமுதாய நலவழி மையமாக மாற்ற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தினை தரம் உயர்த்தி 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் சமுதாய நலவழி மையமாக மாற்றி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரியாங்குப்பம் மணவெளி தொகுதி குழு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் சுகதேவ் தலைமையில் சக்திவேல், பூபதி, பச்சையப்பன், முத்துவேல், மலர்விழி, குமர்வேல் முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் துவக்கி வைத்தார். மூத்த தொழிற்சங்க தலைவர் அபிஷேகம், கட்சியின் மாநில குழு உறுப்பினர் கீதநாதன் போராட்டத்தின் நோக்கங்களை குறித்து விளக்கி பேசினர். இதில் அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவர்களை நியமித்திட வேண்டும், ஆம்புலன்ஸ் வசதி செய்து தர வேண்டும், பரிசோதனை இயந்திரங்களை செயல்படுத்திட தகுதியான நபர்களை பணி அமர்த்திட வேண்டும், மாத்திரை வழங்கும் இடத்தில் கூடுதல் நபரை பணியமர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோனி ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்து பேசினார். புதுச்சேரி குருமாம்பேட்டில் செயல்பட்டு வந்த நிறுவனத்தில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்ட வழக்கில் 5 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் CBCID போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வந்த மெனிடோக் ஹெல்த் கேர் நிறுவனத்தில் போலி மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டு வெளிமாநிலங்கள் மற்றும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டதாக புகார் எழுந்தது. சென்னையைச் சேர்ந்த ராஜ்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பூத்துறை பகுதிகளில் உள்ள குடோன்களில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள் மற்றும் அவற்றின் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் போலி மருந்து தொழிற்சாலையை நடத்தியதாக கூறப்படும் புதுச்சேரி சண்முகாபுரத்தைச் சேர்ந்த பிரபாகரன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு விசாரணையை CBCIDக்கு மாற்ற DGP சாலினி சிங் உத்தரவிட்டார். அதன்படி CBCID போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த வழக்கில் பிரபாகரன், சென்னையைச் சேர்ந்த வாலிமுத்து, ஜெய்கணேஷ், சீனு,
முகமது மற்றும் கடலூரை சேர்ந்த விக்னேஷ் ஆகிய 5 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சிறையில் உள்ள பிரபாகரனை காவலில் எடுத்து போலி மருந்துகள் எந்தெந்த மாநிலங்களுக்கும் எந்த நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டன, இதில் தொடர்புடையவர்கள் யார் என்பது குறித்து சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்தி வியாபாரிகளிடம் சட்டவிரோதமாக பணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டிய கடற்கரை வியாபாரிகள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை முன்பு கடற்கரை வியாபாரிகள் தங்களது கடைகளை அமைத்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பேசிய வியாபாரிகள் பல ஆண்டுகளாக அரசால் ஒதுக்கப்பட்ட இடங்களில் சட்டப்படி வியாபாரம் செய்து வருவதாக தெரிவித்தனர். ஆனால் சிலர் முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்தி புதிய வியாபாரிகளிடம் பணம் வசூலித்து இடம் ஒதுக்குவதாகவும் இதனால் முறையாக தொழில் செய்து வரும் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் பொதுமக்கள் பயன்படுத்தும் நடைபாதைகளில் கூட பணம் பெற்றுக்கொண்டு கடைகள் அமைக்க அனுமதிக்கப்படுவதாகவும் இதனால் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையூறு ஏற்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இது குறித்து காவல்துறை மற்றும் நகராட்சி ஆணையரிடம் ஏற்கனவே மனு அளித்துள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் வியாபாரிகள் தெரிவித்தனர். எனவே முதலமைச்சரின் பெயரை தவறாக பயன்படுத்தி பணம் வசூலிப்பவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடற்கரை பகுதியில் உள்ள சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை அகற்றி வியாபாரிகளுக்கு ஒழுங்குமுறையுடன் தொழில் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் நடைபெற்ற மரக்கன்று நடும் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் இணைந்து மரக்கன்றுகளை நட்டு பசுமையை பாதுகாக்க உறுதியேற்றனர். புதுச்சேரியின் பசுமை மனிதர் என அழைக்கப்படும் நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் சசிகாந்தா தாஸ் வழிகாட்டுதலின்படி மரக்கன்று நடும் இயக்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் பசுமையை பாதுகாத்து மனித சமுதாயத்தின் கூட்டு பொறுப்பு என்றும் இயற்கையை பாதுகாப்பதே வருங்கால தலைமுறைக்கு வழங்கும் மிகப்பெரிய பரிசு என்றும் வலியுறுத்தினர். மேலும் ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் குறைந்தது ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளில் அனைவரும் தொடர்ந்து பங்கெடுக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தனர். இது போன்ற பசுமை முயற்சிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை சமூகத்தில் மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மையையும் நிலையான வளர்ச்சிக்கான சமூக பொறுப்பையும் வலியுறுத்தும் நிகழ்வாக இந்த மரக்கன்று நடும் இயக்கம் அமைந்தது. புதுச்சேரி அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதி சாந்தி நகரில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதுடன் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் பல்வேறு சமூக நல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 11 பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதி சாந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மூகாம்பிகை அம்மன் ஆலயத்தில் அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்துவின் நலன் மற்றும் நீண்ட ஆயுளை வேண்டி சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பூஜைகளை தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் பயன்பெற்றனர். சாந்தி நகர் முருகன் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை சமூக பணிகளுடன் இணைந்து கொண்டாடிய இந்நிகழ்ச்சி பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி அருகே ஆரியபாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சடல் உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நீர்த்தி கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர். வெளியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட ஆரியபாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் மாரியம்மன் ஆலயத்தின் ஆண்டு சடல் உற்சவ திருவிழா பக்தி பரவசத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் பக்தர்கள் கூழ் மற்றும் கஞ்சியை படையிலிட்டு தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். மாலையில் நடைபெற்ற சடல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் சடல் தரித்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து
கழுமரம் ஏறுதல், காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் கூட்டுதல் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்வுகளும் நடைபெற்றன. காத்தவராயன் சுவாமிக்கு கும்பசாதம் படையிலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இரவில் மின் அலங்காரத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றதுடன் ஓம் சக்தி நாடக சபா குழுவினரின் தெருக்கூத்து கலை நிகழ்ச்சியும் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. திருவிழாவின் நிறைவு நிகழ்வாக புதன்கிழமை மஞ்சள் நீராட்டு விழாவும் வியாழக்கிழமை ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றுள்ளதாக விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அம்புதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டதுடன் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் அன்னதான நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அம்புதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாராயணசாமி, ரவிக்குமார், மோகன்தாஸ், அழகு ராமு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அங்குதாஸிற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். பிறந்த நாளை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து ஆதரவாளர்கள் சார்பில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. சமூக நல பணிகளுடன் அம்புதாஸின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்ச்சி அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. செவ்வாலியை சிவாஜி கணேசன் நினைவு நாளை முன்னிட்டு கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள சிவாஜி கணேசன் சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் ராஜேஸ்வரி, முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் ராகுல் பிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அருகே மொரட்டாண்டி அருள்மிகு அதிர்வன பத்ரகாளி பிரத்யங்கரா ஆசிரமத்தில் ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு 16 அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு 108 திரவியங்களால் பிரம்மாண்ட மகா அபிஷேக பெருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற மொரட்டாண்டி அருள்மிகு அதிர்வன பத்ரகாளி பிரத்யங்கரா ஆசிரமத்தில் ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு மகா அபிஷேக பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆசிரமத்தில் வீற்றிருக்கும் 16 அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு 108 லிட்டர் பால், 108 லிட்டர் தயிர், 108 கிலோ மஞ்சள், 108 கிலோ சந்தனம், 54 லிட்டர் தேன், 108 இளநீர் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க மகா அபிஷேகத்தை தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஸ்ரீமத் நாடாத்தூர் ஜனார்த்தனன் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இளைய பீடாதிபதி வரத தேசிகன், ஆலய தலைமை அர்ச்சகர் பாலாஜி பட்டர் மற்றும் பட்டாச்சாரியார்கள் கலந்து கொண்டு வழிபாட்டு நிகழ்வுகளை நடத்தினர். இந்த விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை தரிசனம் செய்து வழிபட்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.